வணக்கம், வெல்கம் டு சுபாஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி 2 சட்னி வகைகள் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்குனிங்கன்னா அந்த காரம் ரொம்ப இருக்காது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1-2 கீரி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு போல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கடாயோட சூட்லேயே அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுக்கணும்னு தேவையில்லை. அந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா கதம்ப சட்னி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா தேங்காயில், அதனால கதம்ப சட்னி தேங்காய் சட்னி மாதிரி தான், கொஞ்சம் பொருள் மாறும். ரொம்ப டேஸ்டியான சட்னி இது. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதே மாதிரி திகட்டாமல் இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்தாச்சு. ரொம்ப டேஸ்டியான சட்னி இது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தண்ணி நிறைய சேர்த்து கூட இதை செய்யலாம். நல்லா இழுத்து வரும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா இந்த சட்னி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 போல் காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தனால கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சில்வர் கடாயில் நான் இன்றைக்கி வதக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, முடிச்சாதான் தெரியும். இப்போவே லைட்டாக கருப்பு விழுக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடலாம். நான் ஆறத்துக்குள்ளே இட்லி ஊற்றியிருந்தேன், அது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இட்லி எடுத்துக்க போகிறேன். இட்லி எடுத்து வச்சுட்டு நம்ம சட்னிக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆறிக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா காஞ்ச மிளகாய் அவ்வளோ சீக்கிரமாக நைஸாக அரைப்படாது, அதனால தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்பும் சேர்த்தாச்சு. கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான சட்னி இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு நல்ல ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.